வணக்கம் அன்பான ஜோடனர்களே. நான் விஜய் அவர்களின் ஜாதகத்தை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய ஜோடர்கள், திறமையான ஜோடர்கள் இருக்காங்க. ஒரு சில ஜோடர்கள் என்னன்னா, விஜய் அரசியலை விட்டு ஓடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் ஜாதகம் இல்லை. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கன்னியா லக்னத்துக்கு 2-9 கூடையும் தன பாக்கியா இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று இருக்காரு. 10ஆம் இடத்துல லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு, வக்கரம் பெற்று குரு பார்வையில் இருக்காரு. அவர் ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சாருன்னா கண்டிப்பாக அந்த நிலை, கிரக நிலையில் அவ்வாறு இருக்குது. இரு பெரும் கடல் கட்சிகள் இதில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றங்களும் பலமாக இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சில கட்சிகள் பிரிஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பலகீனம் விஜய்க்கு ஜாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. 2026 கூட்டணி வைத்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தையாவது கூட்டணி இல்லாவிட்டாலும் அமையும் என்பது கருத்து. நிச்சயமான முறையில் இது நடக்கும். நாளும் நல்ல நடக்கும் என்பது நல்ல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.